அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்தால் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்? அதாவது லக்னத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்ன்றது தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். முதல்ல லக்ன காரகம்னு நம்ம எதை சொல்றோம்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம், செயல், அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய செயல்திறனை உறுதிப்படுத்துறது லக்ன பாவம். லக்னாதிபதியினுடைய வலு அவர் எந்த அளவுக்கு அந்த செயல்பாடை உறுதிப்படுத்துவார் அப்படின்றத சொல்றதா லக்ன ஆதிபதி. லக்னத்திற்கு ஒரு அதிபதி இருக்கிற அவருடைய வலுவை பொறுத்து லக்னாதிபதியினுடைய ஆக்டிவிட்டியை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதாவது அவருடைய செயல்திறன் உறுதியாக இருக்குமா அல்லது வலு குறைந்து இருக்குமா அப்படின்றத லக்ன ஆதிபதி உறுதிப்படுத்துகிறார். லக்னம் ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டியை உறுதிப்படுத்துது, அவருடைய செயல்திறனை உறுதிப்படுது. அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றத, ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சனா அல்லது ஒரு கோபக்காரரா, ஒரு திறமைசாலியாக, ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவராக, ஒரு போகக்காரகராக, ஒரு நிதானம் கொண்டவராக, நிதானமற்றவராக, இது போன்று ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டியை உறுதி பண்ற அந்த லக்ன பாவத்துல சனி பகவான் அமர்கிறார். சனி பகவானை நம்ம எப்படி வரையறுக்கிறோம்? காரகத்தின் அடிப்படையில் ஆயுள் காரகத்தை கொண்டுள்ளவர். ரொம்ப முக்கியமான காரகம். மனிதருக்கு தேவையான கர்மம், ஆயுள், ரெண்டு விஷயம். ஜாதகருடைய ஜீவனத்தையும் அவருடைய ஆயுளையும் உறுதிப்படுத்துறது தான் இந்த சனி பகவானுடைய காரகம். அதுபோல சனி பகவானுடைய குணங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யக்கூடிய ஒரு காரகத்தை வைத்துள்ளது. அதனால தான் பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள், மெட்டாலிக் விஷயங்கள், ரொம்ப நாள் உறுதியா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வேண்டும். இதுபோல் கனிம வளங்கள் எல்லாம் சனி பகவான் கொண்டுள்ளார். பருக முடியாத திரவியங்களை சனி பகவான் காரகமாக கொண்டுள்ளார். பழைய பொருட்களில் இருந்து புது பொருட்கள் சனி பகவான் கொண்டுள்ளார் காரகங்கள். அப்ப அமைதி, பொறுமை, நிதானம், ரொம்ப பொறுமையாக செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடியது. அதாவது இன்னும் நம்ம மிக எளிதில் உறுதிப்படுத்தணும்னா, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி மண்டலத்தை பயிற்சி அடைகிறார். முழுவதுமாக சூரியனை ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30 வருடம் சராசரியாக எடுத்துக்கொள்கிறார். இவ்வளவு காலகட்டமாகிறது. அந்த அளவுக்கு பொறுமையான காரகர். அதனால தான் ஆயுள் காரகரை நம்ம அதை வர இருக்கிறோம். என்னதான் சனி பகவான் யோகரோ அவயோகரோ, சனி பகவானுக்கு சற்று ஸ்தானவல் இருந்தால் தான் ஆயுள் பலத்தை சற்று அதிகரித்து கொடுக்கிறார் அப்படின்றத மறுக்கவே முடியாத ஒரு கூற்று. இப்படிப்பட்ட சனி பகவான் லக்னத்தில் அமர்கிறார். எல்லாருக்கும் சந்தேகம், கன்சல்டேஷன்ல நிறைய சந்தேகமே லக்னத்துல சனி இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் இருக்குமா, ரொம்ப ஆக்டிவிட்டி குறைஞ்சு இருக்குது, மந்தத்தன்மை இருக்கு, ஒரு லேசினஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. கண்டிப்பா அதை கொடுக்குதானா? கொடுக்கிறது. ஆனால் கொடுத்தாலும் அதில் நல்ல பலனையும் செய்கிறது. அது எப்படின்றது தான் பார்க்க போறோம். லக்ன யோகரோ அவயோகரோ யாராக இருந்தாலும் லக்னத்தில் சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார்? எப்பொழுது லக்ன பகவான், அதே லக்ன பகவான் லக்னத்துல சனி பகவான் இருக்கிறவர் தான் சாதுரியமாக செயல்பட்டு தான் முதல்ல நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது சனி பகவான் தான். தான் மட்டும் நல்லா இருக்கணும், பிறகு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சனி பகவான் தான். பொறாமை குணம் கொள்வது சனி பகவான் தான். அதுபோல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் அமைச்சர் பெரும்பாலுமே ஒரு ஷார்ட்டா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு குள்ளமாக அல்லது காட்சிப்படுத்தக்கூடிய உயரம் குறைந்தவராக சற்று லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்கள் தோன்றக்கூடும். இது போன்ற அமையும் சனி பகவான் தான் கொடுக்கிறார். அதே சனி பகவான் தான் நேர்மையான மனிதரையும் உருவாக்குகிறார். ஹானஸ்டி பர்சன், கொண்ட கொள்கைக்காக கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கக்கூடியவரும், கடின உழைப்பாளியாகவும், உடல் திறன் உறுதிமிக்கவராகவும், எந்த நோய் நொடியுமே வராது, ரொம்ப ஹெல்த்தியஸா ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய மனிதரையும், ஒரு வெள்ளந்தியான மனிதர், மற்றவரை ஏமாத்தாத நேர்மை மனிதராக இருப்பார். அதே சனி பகவான் தான் கடவுள் இல்லைன்னு சொல்றவர், அதே சனி பகவான் தான் கடவுள் மட்டும்தான் எல்லாம்னு சொல்றவர். அதற்கு சில கிரக இணைவுகள் உண்டு. இருள் கிரகம் எப்பொழுதும் ஒளி தன்மையோட இருக்கணும். லக்ன யோகரா இருக்கட்டும் அவயோகரா, உதாரணத்திற்கு சிம்ம லக்ன கடக லக்னத்தெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா சனி பகவான் லக்ன அவயோகரா வருவார், முழு அவயோகரா வருவார். அப்ப சிம்ம கடகத்துக்கு நல்லதே பண்ண மாட்டாருன்னா அதற்கும் விதி உண்டு. அந்த விதிகளை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதுபோல சனி பகவானுடைய காரகம் புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் நிலையாக நிலைத்து நீடிப்பதற்கு சனி பகவானுடைய துணை வேண்டும். ஆயுள் காரகத்தை கொண்டுள்ளார். அதுபோல ஜாதகர்களுக்கு கடின உழைப்பை மேம்படுத்தி கொடுக்கிறார். பல தலைமுறைகள் ஒரு செயல்திறன் நடக்கணும், பல தலைமுறைக்கு ஒரு தொழில் நடக்கணும்னா சனி பகவானுடைய துணை வேண்டும். காரகத்தின் தொழிலாக கர்மகாரர்களையா, அதனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களையும், பருக முடியாத திரவிய அமைவுகளையும், இதெல்லாம் உறுதியா நீடிக்கணுமோ, இயந்திரங்களாகட்டும், மெஷினரி பார்ட்ஸா இருக்கட்டும், மெட்டலிக், தனிம வரி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் பூமிக்கு அடியில் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்கோ. கிட்டத்தட்ட ஒரு 150 170 மேல அப்ரூவ். எந்த மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் அது சனி பகவானுடைய தொடர்பு தான், சனி பகவானுடைய காரகத்துல தான் வந்துடுது. அப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா சனி பகவான் தான். அப்ப உறுதியாக நிலையாக பொறுமையாக செயல்படக்கூடிய அத்தனை விதமான செயல்களுக்கும் சனி பகவான் துணை புரிகிறார். நேர்மையான மனிதரையும் சனி பகவான் உருவாக்குகிறார். நயவஞ்சர்களையும் ஏமாற்றுக்காரர்களையும் சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அதை எப்படி உருவாக்குறாருன்றது கிரக இணைவு பார்வையை பொறுத்து. லக்ன ரீதியில பொதுவான விதி தான். ஒரு பொதுவான அமைகளை லக்ன அவயோகரா வந்துடுறார். எப்படி இருக்குன்னா, லக்ன அவயோகர்
முதல்ல லக்னத்திலே இருக்கிறான்னு வச்சுப்போம். சிம்மத்துல ஏன்னா இதை பார்க்க போறோம். ஒரு உதாரணத்திற்கு சிம்மத்துல லக்னத்துல சிம்ம லக்னத்துல சனி பகவான் முதல் பாயிண்டா ஒரு 10% பலனை குறைக்கிறார், லேசினஸை கொடுக்குறார். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனம் இருந்தாலும் கிரக இணைவு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த சோம்பேறித்தனமும் ஒரு லாப பலனை கொடுக்கறதா இருக்கும். எப்படி சோம்பேறித்தனம் கொடுக்கும்னா, ஒரு வேலையை ஒரு 10 மணி நேரம் செய்யணும்னா இந்த ஜாதகம் ஒரு 5 மணி நேரத்துல செஞ்சிருவாரு. மற்றவங்க எல்லாம் 10 மணி நேரம் கடினம் உழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 5 மணி நேரத்துல முடிச்சுட்டு மீதம் இருக்கிற 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார். இப்படிப்பட்ட நிலையை கொடுத்துரும். லக்ன அவயோகர் அங்கு அமர்ந்து யோக நிலையை பெற்றார், நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவை பெறும்போது. அந்த வகையில வீடியோ பதிவுல தெளிவா 12 லக்னத்திற்கும் சனி பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுது நல்ல பலனை செய்வார், நல்ல பலனாக நேர்மையாக மனிதராகவும் சக மனிதர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டும் கடின உழைப்பாளியாகவும் நல்ல ஒரு ஹானஸ்டி பர்சனாகவும் எந்த இடத்துலையும் எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும், தான் உழைத்த உழைப்பை பிறரும் லாப பலன் அனுபவிக்கணும்னு எண்ணத்தை கொடுக்கிற சனி பகவான் எப்படி இருக்கணும், அதுபோல நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மற்றவங்க கெட்டு போயிடணும் பொறாமை குணம் அதிகமா இருக்கக்கூடிய சனி பகவான்லாம் எப்படி இருக்கணும்ன்றது எப்படி இருப்பார்ன்றதையும் இந்த பதிவுல பார்த்துடலாம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதல் கொண்டு. அதனால் அறிவியல் ரீதியாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதன் வாயிலாக உறுதிப்படுத்துகிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனும் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் காரக காரியத்திற்காக இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் முக்கியமானவர்களே. அவர் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் முதல் நிலையிலே ஊழியம் செய்தாலும் எல்லா மனிதருக்கும் ஆன்மா ஒன்றே. ஆன்ம வினையின் அடிப்படையிலே இந்த கிரக அமைவுகள் ஜாதகங்களுக்கு அமையுது. எதுவாயினும் யோக மகா தசையில பயணப்படுறவங்களுக்கு வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யுகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகா தசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் வியூகம் பெரும் முயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் அல்லது ஜாதகர் மிக எளிதில் வெற்றி பெறாத சூழல் இருக்கும். எந்நிலை இருந்தாலும் மனிதன் ஆன்மாவை நித்தியப்படுத்தணும். அந்த வகையில யோக மகா தசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலையோட பழகணும். அவயோக மகா தசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும். இந்நிலையில் ஆன்மாவை நித்தியப்படுத்த முடியும். இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக ஆன்மீக எண்ணம் அல்லது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். எந்த மதத்தை சார்ந்தீர்களோ அந்த மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ணுவதற்கு ஒரு மிக எளிய வழியாக அது அமைந்துவிடும். எதுவாகினும் ஆன்மா நித்தியம் பண்ணணும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். லக்னத்தில் சனி பகவான் நன்னிலையில் செயல்படுவதற்கு நம்ம இந்த பதிவை பார்க்குறோம். முன்பே பார்த்துட்டோம், லக்னத்திற்கு யோக நிலையில இருந்தா சனி பகவான் என்ன பண்ணுவார், அவயோக நிலையில இருந்தா என்ன பண்ணுவார்னு. எல்லா லக்னத்திற்கும் பொதுவானவர் தான். எந்த கிரகமுமே ஒரு லக்னத்திற்கு அவயோகன்றது ஆதிபத்தியத்தின் அடிப்படையில தான். அங்க அமர்ந்த நிலை, பார்க்கக்கூடிய நிலை, கிரக இணைவை பொறுத்து பலன்களை மாற்றி கொடுப்பார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில மேஷ லக்னத்துல சனி பகவான் அமர்றார். சனி பகவான் மேஷத்துல நீசம் பெற்று இருப்பார். இப்ப என்ன பண்ணுவார்னா தன் காரகத்தை முதல்ல இழந்துருவார். காரகமான அந்த சனி பகவானுடைய தடை தாமதம் பொறுமையா கொடுக்குற காரகத்தை இழந்துருவார். உடனே லக்ன ஆதிபத்தியங்கள்லாம் நடக்கும். லக்னத்திற்கு ஆதிபத்தியங்கள்லாம் மேஷத்திற்கு உடனடியாக நடந்துடும். லாப 10ஆம் இடங்கள்லாம் உடனடியாக பெரும் உழைப்பு இல்லாமலே ஜாதகர் ஜீவனம் செய்யக்கூடிய நிலையை கொடுத்துருவார். எதுவாயினும் அங்கு சனி பகவான் நல்ல நிலையில இருக்கணும். என்ன பண்ணணும், சனி பகவான் குருவனுடைய பார்வையை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் எப்படி இருக்கணும், தர்மகர்மாதிபதி லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார். லக்னத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இங்கு சுக்கிர புதனுடைய தொடர்பை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். குருவோட பார்வையினவே இருக்கக்கூடாது. சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களோட முதன்மையா தொடர்பு கொள்ளும் போது யோக பலனை அதிகம் செய்கிறார். அதுபோல மிதுன மனையிலே சனி பகவான் இருக்கிறார். மிதுன லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார். எப்படிப்பட்ட பலன், புதன் சுக்கிரன் 2 கிரகங்களை முதன்மையா தொடர்பு கொள்ளணும். மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறது. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் லக்னத்திலே இருக்கிறார். எப்படிப்பட்ட பலன் இருக்கும், சனி பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக குரு பார்வை இருந்தே தீர வேண்டும். குருவுடைய பார்வை இருந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயம். அதுபோல சுக்கிர தொடர்பும் இருக்கலாம். அதுபோல ஜாதகத்துல சனி பகவானுக்கு குருவோட இணைஞ்சு பார்வை 2மே விசேஷ பலனை செய்து விடுகிறது. செவ்வாயினுடைய தொடர்பு இங்கு இணையக்கூடாது. செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பது யோக பலனை செய்கிறது. சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறார். எப்படி யோகம் செய்வார், குருவனுடைய இணைவு பார்வை, செவ்வாயினுடைய தொடர்பு, இது 2மே யோக பலனை பெற்றுத்தரும். சுக்கிரனுடைய தொடர்பும் யோக பலனை பெற்றுத்தரும். புதனுடைய தொடர்பும் யோக பலனை பெற்றுத்தரும். அதுபோல் கன்னி லக்னத்திலே பிறந்திருக்கிறீங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல இருக்கிறார். கன்னி லக்னத்துல புதன் சுக்கிரன் 2 கிரகங்கள் யோகத்தை செய்கிறது. குருவனுடைய பார்வையும் நல்ல பலனை செய்கிறது. குருவனுடைய பார்வை நல்ல பலனை செய்கிறது. இணையை விட பார்வை நல்ல பலன் செய்கிறது.
அதுபோல் துலாத்திலே பிறந்திருக்கிறீங்க, லக்னத்துல உச்சம் பெற்ற சனி பகவானாக அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் ஸ்தான ஒளி உச்ச நிலையில் இருப்பது சனி பகவானை புதன் சுக்கிரன் இருவருடைய தொடர்பு முதன்மையாக தேவைப்படுகிறது. உச்ச புதனுக்கு உச்ச சனிக்கு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும், லக்னத்தில் லக்னாதிபதியாக துலாம் கொண்டு அங்கு லக்னத்தில் உச்சம் பெற்றால் கண்டிப்பாக சுக்கிர புதனுடைய தொடர்பு அவர் பெற்றிருக்க வேண்டியது கடமையாகி விடுகிறது. அல்லது லக்ன காரக அவயோகராயினும் குரு பகவானுடைய பார்வை சிறந்தது செய்யும், இணைவல்ல பார்வையில் இருப்பது நல்ல பலன் செய்யும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய்க்கு காரக முரண்பாடு கொண்டாலும் சனி பகவான் அங்கு அமர்ந்திருப்பது, குருவோட இணைஞ்சிருக்கிறது, குருவோட பார்வை பெறுவது, சுக்கிரனோட இணைஞ்சிருப்பது, சுக்கிரனுடைய பார்வை பெறுவது மிகப்பெரிய யோக பலனை செய்து கொடுக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னத்துல சனி பகவான் இருக்கிறார். தனுஷில் பிறந்தவர்களுக்கு குரு தொடர்பு, குரு இணைவு, குரு பார்வை யோகத்தை செய்கிறது. புதனுடைய இணைவு பார்வை யோகத்தை செய்கிறது. 2 கிரகம் குரு அல்லது புதனோட தொடர்பு பெறுவது மிகப்பெரிய விசேஷ நல பலனை செய்கிறது. மகரத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னத்துல பிறந்திருக்கும் போது சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு கண்டிப்பா சனி பகவானுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. குரு பார்வை, குரு இணையக்கூடாது. அதுபோல கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறார், மூலத்திரிகோணம் பெற்று மிகவும் வலுவாகவும் இருக்கிறார் அந்த இடத்துல. ஸோ நிலையில இருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் 2 கிரகங்களோட எதன் தொடர்பு இருக்கணும், அல்லது குருவோடு இணைஞ்சு இருக்கலாம். குருவோட பார்வையும் இங்கு யோக பலனை சனி பகவானுக்கு செய்து கொடுக்கிறது. மீனத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறார். மீன லக்னத்திற்கு குருவோட இணைவு பார்வை யோகத்தை செய்து கொடுக்கிறது. அதுபோல ஜாதகத்திலே புதனுடைய இணைவு பார்வை யோக பலனை செய்து கொடுக்கிறது. இந்த பதிவுல தெளிவாக பார்த்தோம். நாம் சொன்ன கிரகங்களுடைய இணைவு பார்வை இருக்குமே ஆயின் லக்னத்தில் இருக்கிற சனி பகவானை குறித்து கவலையே வேண்டாம். சனி பகவானை குறித்து கவலை வேண்டாம். கண்டிப்பாக உங்களை நல்ல மனிதராக, நல்ல ஜாதகராக வளவரை செய்யும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி.